சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மதியம் 1:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் மாலை 5:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வாணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்தான சப்தமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இது பங்குனி மாதம் என்பதால் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை தவிர மற்ற சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த நாளிலே செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் சில பஞ்சாங்கங்களிலே அசோகாஷ்டமின்னு கொடுத்திருக்கா. அந்த பஞ்சாங்கங்கள் பார்த்தோம்னா நாளைய தினம் அதாவது 26 மார்ச் வியாழக்கிழமை அன்று ஸ்ரீராம நவமி என்பதையும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானோர் வெள்ளிக்கிழமை என்றுதான் ஸ்ரீராம நவமியை கொண்டாடுவதால் அவர்கள் அதற்கு முதல் நாளாகிய நாளைய தினம்தான் அசோகாஷ்டமியை கொண்டாடுகிறார்கள். சில பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினம் அசோகாஷ்டமி என்பதையும் நாளைய தினம் ஸ்ரீராம நவமி என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:13 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது பகல் 11:22 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:37 முதல் காலை 6:12 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:43 முதல் 9:14 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:44 முதல் மதியம் 12:15 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:44 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:39 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். ஜெயலட்சுமிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் விளையாட்டா கேட்டிருக்காரா இல்ல சீரியஸா கேட்டிருக்காரான்னு தெரியல. அவர் கேட்கறது எப்படி கேட்டிருக்காருன்னா, கேள்வி கேட்பது என்பது கடினமா அல்லது பதில் சொல்வது என்பது கடினமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த 2 பணிகளையும் செய்கின்ற கிரகங்கள் எவை அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கேட்கறது ஒரு கேள்வி கேட்கறது கஷ்டமா அல்லது பதில் சொல்றது கஷ்டமான்னு கேட்டிருப்பா. நமக்கு உடனே இந்த திருவிளையாடல் சினிமால அந்த சிவபெருமானாக நம்மளுடைய நடிகர் திலகம் நடிச்சிருப்பார். அந்த தர்மிங்கிற கேரக்டர்ல நம்முடைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்திருப்பார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வரும். சிவபெருமான் என்ன கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுக்கு அந்த நகைச்சுவை நடிகர் அந்த மாடுலேஷனோட சொல்லுவார், ஐயோ நீங்க கேட்காதீங்க, நான் தான் கேட்பேன், ஏன்னா எனக்கு கேட்கதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கேள்விகளை நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கேட்டுக்கிட்டே வரும். அது கேள்வி கேட்கறது கூட அத்தனை சுலபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அந்த இடம் ஒரு நகைச்சுவை காட்சியாக அமைந்திருந்தாலும் கூட பிரிக்க முடியாதது என்னவோ, அப்புறம் சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பது சொல்லக்கூடாதது அப்படிங்கிற வரிசையா கேட்டுட்டே வருவார் கேள்வி. அந்த கேள்விக்கு இவர் டான்னு பதில் சொல்லிட்டே வந்தா கூட அந்த பதிலை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த கேள்வி விழும் தெரியுமா. அப்படி தொடர்ச்சியாக ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால்
அவர் நிச்சயமாக புத்திசாலியாகத்தான் இருக்க முடியுங்கிறதுக்காக சொல்றோம். ஆக கேள்வி கேட்கிறது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த கேள்வியானது அறிவுபூர்வமான கேள்வியாக இருக்க வேண்டும். அந்த பதில் சொல்வதும் கடினம் தான். பதில் சொல்வது கூட ஈஸி கிடையாது. அந்த பதில் சொல்வதன் மூலமாக எப்படி இருக்கணும் சொன்னா, அந்த பதிலானது அவருடைய அடுத்த கேள்விக்கும் சேர்ந்து விடையளிப்பது போல் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கிறான்னு சொன்னா அதற்கான விடையை மட்டும் சொல்லாமல் அது சம்பந்தப்பட்ட மொத்த விளக்கமும் அந்த ஒரே விடையிலேயே அமைந்திருக்க வேண்டும். அப்ப பதில் சொல்வதும் கடினம் தானே. இப்போ அவர் கேட்டிருக்கிற அந்த நேயர் எப்படி கேட்டிருக்காருன்னா, இந்த 2 பணிகளையும் செய்கின்ற கிரகங்கள் எவைன்னு கேட்டா புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி. புத்திசாலித்தனம்ங்கிறது இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புத்திசாலி என்பவன் வேறு, அறிவாளி என்பவன் வேறு. நம்ம மறுபடியும் பிரிச்சு அதை பார்த்துட்டே இருக்கோம். அறிவு என்பது கல்வியின் மூலமாக, நாம் கற்ற கல்வியின் மூலமாக, பாடத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதுதான் அறிவு என்பது. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது இயற்கையிலேயே நம்மிடத்திலே அமைந்திருக்கும் தெரியுமா. சாதாரணமா ஒரு படிக்காத ஒரு பாமர மனிதன் கூட, அதாவது ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டான், ஆனா மிகச்சிறந்த புத்திசாலியாக இந்த உலகத்திலேயே ஆண்டவர்களாகவும் இருந்திருப்பார்கள் தெரியுமா. அப்ப அவர்களுடைய ஜாதகத்துல எது பணி செய்யுது அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா. இப்படி புத்திசாலிகளாக இருப்பவர்கள், புத்திகாரக்கன்னு சொன்னாலே அது புதனைத்தான் குறிக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பிறவியிலேயே அவர்களுக்கு புத்தி, அந்த அறிவுங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதனை கொடுக்கக்கூடிய கிரகமானவர் அந்த புதன் என்கின்ற கிரகம்தான். அதுதான் இந்த டாக்டிஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதே மாதிரி அறிவு அப்படின்னு சொன்னா கல்வி அறிவு, நான் பாடத்தை படித்ததன் மூலமாக ஒரு அறிவினை பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அதற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது குரு என்கின்ற கிரகம். ஜாதகத்திலே குரு என்கின்ற கிரகமானது வலிமையாக இருந்தால் குருவினிடத்திலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டிருப்போம். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஆனா அதையும் அப்சர்வ் பண்ணிக்கணும் இல்லையா. அந்த குரு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் அப்படியே ஒப்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த குரு. அது அறிவாளின்னு சொல்லுவோம். நல்ல மார்க் வாங்கியிருப்பான், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பான், உனதான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவா. அந்த அறிவினை தரக்கூடிய கிரகம் என்பது குரு. ஆனால் இங்கே இந்த புத்திசாலித்தனமாக பதில் சொல்றா இல்லையா, இதனை தரக்கூடியது புதன் என்பது. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வரும் பொழுது அதற்கு புதன் என்கின்ற கிரகம்தான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. இங்க இப்ப கேள்வி கேட்பது கடினமா, பதில் சொல்வது கடினமான்னு சொன்னா இரண்டுமே கடினமான பணிகள் தான். இரண்டையும், கேள்வி கேட்கிற கேள்வி கூட அது புத்திசாலித்தனமான கேள்வியாக இருக்க வேண்டும். அச்சுபிச்சுத்தனமா கேட்க கூடாது இல்லையா. ஏதோ நானும் கேள்வி கேட்கிறேங்கிறதுக்காக ஏதோ மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சரியான கேள்வியாக இருந்தால் சரியான பதிலாக சேரும் தானே. இதைத்தான் ஒரு சில பேர் என்ன பண்ணிச்சுப்பா, ஒரு சில பேர் கேள்வி கேட்பா, அவருக்கு நம்ம பதில் சொல்லலைன்னு சொன்னா இவருக்கு பதில் தெரியல, இவருக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா. அது பதில் தெரியாமல் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக அந்த பதிலை தவிர்த்திருப்பார்கள், அந்த கேள்வியை தவிர்த்திருப்பார்கள். அப்படி தவிர்க்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்துமே அது புத்திசாலித்தனமான கேள்விகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த சபையிலே கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லைங்கிறதுனால அந்த நேரத்திலே அவர்களுக்கு பதிலை சொல்லாமல் அவர்களை தனிப்பட்ட முறையிலே சந்திக்கும் பொழுது அவர்களுக்குரிய பதிலையும் இவர்கள் சொல்லி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக இதனை நாம் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நேயர் கேட்டு இருப்பது போல் அவர் விளையாட்டா கேட்டாரா இல்ல சீரியஸா கேட்டாரான்னு தெரியல. இரண்டிற்குமே அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம்தான். அந்த புதன் என்கின்ற கிரகம் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் கேள்விகளை கேட்பவர்களாக இருப்பார்கள். அதுவும் எப்படி புத்திசாலித்தனமான கேள்விகளாக இருக்கும். ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு கொஸ்டின்ஸை போட்டுட்டே இருக்கான்னு சொன்னா, ஒரு ஆராய்ச்சிக்கான கேள்வியை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிறைய குழந்தைகள் கூட இந்த நாள்ல கேள்வி கேட்பா தெரியுமா. இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, இதை ஏன் இப்படி பண்ணணும் சொன்னா அந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே ராகு என்கின்ற கிரகமானது புதனோடு இணைந்து செயல்படுகிறது என்று பொருள். அவர்கள்தான் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டுட்டே இருப்பா. தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கேட்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்துமே புதன் ராகு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலானது மிகவும் ஒரு திருப்திகரமான பதிலாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்திலே 2ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்குஸ்தானத்திலே குருவினுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும். ஆனால் புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினையும் பெற்றிருப்பார்கள். எப்படி, அது வாக்குஸ்தானத்தில் இருக்காது. புதன்கிறது சிறப்பான பதிலை சொல்கிறார்கள் என்று சொன்னால் புதனானவர் ஒன்று லக்னத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய ராசியோடு தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். இப்படி
இப்படி இருப்பவர்கள் தான் நல்ல பதிலை சொல்லுவார்கள். வாக்குஸ்தானத்திலே அவர்களுக்கு குரு என்பதும் அமைந்திருக்கும். இப்படி இருக்க பெற்றோர்கள் சிறப்பான பதிலை சொல்பவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், புதன் ராகு காம்பினேஷன் என்பது நல்ல சிறப்பான கேள்விகளை தர வல்லது. புதன் குரு காம்பினேஷன் என்பது நல்ல பதில்களை அவர்களுக்கு சொல்ல வல்லதாக இருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.